அதிகாரம் பயனில சொல்லாமை. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பயனில்லாததும் பண்பில்லாததுமான சொற்களை பலர் முன் பயன்படுத்துதல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும். இன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் போட்டியிடும் 41 தொகுதிகளுடைய விவரம் வெளியாகி இருக்கு. தேமுதிக பின்னடைவு குறித்து விவாதிக்க 10ஆம் தேதி செயற்குழு கூட்டியிருக்கிறாரு விஜயகாந்த். பல தேர்தல் செய்திகள் இருக்கு. அதோட மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆர்கே நகர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தியும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன அரசியல் கிசு அப்படிங்கறத பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் வணக்கம். இலை கட்சியோட தென்னந்தோப்பு கட்சி பேசி பேசி பார்த்தும் எந்த முடிவும் எட்டப்படலையாம். சொல்ற தொகுதியில தான் நிக்கணும், இலை சின்னத்துல தான் போட்டி போடணும்னு நிபந்தனை மேல நிபந்தனை போட்டு தஞ்சாவூர் தலைவரை தவிக்க விட்டுருச்சான் இலை கட்சி தலைமை. சரி, ஆனது ஆச்சு, இனி வேற வழி இல்ல, தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிடுவோம், இல்லன்னா தேர்தல்ல போட்டியிடாம அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய இடங்களை பிடிக்கிற மாதிரி கட்சியை பலப்படுத்துற வேலையில இறங்கிடலான்னு யோசிக்கிறாராம் தஞ்சாவூர் தலைவர். அவரோட இந்த முடிவை தெரிஞ்ச 2ஆம் கட்ட தலைவர்கள்ல சில பேரு அமைதியா இருந்துடலாமா, இல்லன்னா அமைதியா வேற எங்காவது நகர்ந்து போயிடலாமான்னு யோசிக்கிறாங்களாம். இன்னொரு செய்தியும் இருக்கு. இந்த தேர்தல்ல நம்ம தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனா இருக்கணும்னு நினைக்குதான் சூரிய கட்சி தலைமை. அதுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தீவிரமா வேலை பார்த்து அதோட பணியை முடிச்சிருச்சு. 9ஆம் தேதி இலை கட்சி தலைவி தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் நம்ம தேர்தல் அறிக்கையை வெளியிடணும்னு சூரிய கட்சி தலைமை நினைச்சிருக்கிறதால 10ஆம் தேதியை முடிவு செஞ்சிருக்கான். தேர்தல் அறிக்கையில கிராமப்புற மக்களை கவருவதற்காக விவசாயத்துக்கும் நீர்ப்பாசன வசதிக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜும் வாஷிங் மெஷினும் இலவசமா தர போறாங்களா. இன்னும் என்னெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி தமிழக அரசியல் தேர்தல் களத்துல கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சி போட்டியிடுறதுன்னு முடிவு செஞ்சு அவங்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. புதிய தமிழகத்தோட தொகுதி உடன்பாடு முடிஞ்சிருக்கு. 4 இடங்கள் கொடுப்பதுன்னு முடிவெடுக்கப்பட்டு தலைவர் அவர்களும் அதேபோல புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன தொகுதி என்பது நாளை காலை முடிவு செய்யப்படும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோடு, மனிதநேய மக்கள் கட்சியோடு என்னென்ன தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் அநேகமாக எல்லாமே முடிந்துவிடும். புதிய தமிழகத்தோட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வர்றதுக்கு கால சம்மதமாச்சா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசுவாமி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. கூட்டணி விஷயத்துல நிபந்தனை எதுவும் விதிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு முன்னுரிமை அளித்து விருந்தளிப்பதும், விருந்தினர்களை எல்லாம் உபசரித்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடுவதும் தான் தமிழருடைய பண்பாடு. அந்த வகையில் புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறது. எனவே வரக்கூடிய நண்பர்களை எல்லாம் உபசரித்தும் வரவேற்றும் அவர்களை அங்கம் பெற வைத்த பிறகு புதிய தமிழகம் கட்சி தனக்குண்டான பங்கை பெற்றிருக்கிறது. இதில் எந்த விதமான காலதாமதம் இல்லை. நிபந்தனை என்பது எல்லோரும் சேர்ந்து வெற்றியொன்றே குறிக்கோளாகவும் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களை முதலமைச்சராக்குவது ஒன்றுதான் நிபந்தனையே. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 41 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.
இது பத்தி சொன்ன தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன், நாங்க கேட்ட தொகுதிகள் கிடைச்சிருக்கோம், திருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகவும் திருப்தியோடு செல்கிறோம். நாங்க 234 கேட்டோம், கொடுக்கல சொல்றீங்க. 41 தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதி, 41 தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். 41 தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். முழு திருப்தியோடு நாங்கள் செல்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி விலகிறதா அறிவிச்சிருக்கு. கூட்டணியை பற்றி பேசுவதற்காக, ஒரு முடிவெடுப்பதற்காக கட்சியினுடைய மாநில செயற்குழுவை இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு காலை முதல் நடைபெற்ற எங்களது இந்த மாநில செயற்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்கிற தீர்மானத்தை இன்றைய தினம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்கிற தீர்மானத்தை இன்றைய தினம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த தீர்மானம் என்பது திமுக இந்த விஷயத்தில், இந்த பேச்சுவார்த்தையினுடைய விஷயங்களில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் எங்களுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினால் அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் எங்களுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினால் அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில தமிழர் முன்னேற்ற படை, தமிழ் புலிகள் ஆகிய கட்சிகள் இணைஞ்சிருக்கு. இந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் மதிமுகவோட பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு வைகோ. எனது அருமை தம்பி வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தலைமையில் அந்த தமிழ் புலிகள் கட்சியும், தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு தங்கை வீரலட்சுமி அவர்கள் தலைமையில் தமிழர் முன்னேற்ற படையும், தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்தில் அவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவர்கள் போட்டியிடுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியோட நலன், மக்கள் நலன், இதை கருத்துல வச்சு தமாக கூட்டணி முடிவை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு ஜி.கே. வாசன். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 15 நாட்கள் இருப்பதால் கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று மீண்டும் கூறுகிறேன். எந்த கட்சியுடன் நான் கூட்டணி வைக்கப் போகின்றேன் என்பதை அதிகாரப்பூர்வமான நிலையிலே பத்திரிகை நண்பர்களை அழைத்து அறிவிப்பேன். பல கட்சிகள் நாங்கள் தங்களுடைய கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. கட்சியினுடைய நலன் கருதி நல்ல முடிவை எடுப்பேன். இன்றைக்கு தொண்டர்களுடைய மனநிலை, பொதுமக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு எந்த முடிவையும் தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னுடைய எதிர்கால வளர்ச்சியை கருதி எடுக்கும். அதிமுக கூட்டணியிலிருந்து மூவேந்தர் முன்னணி கழகம் வெளியேறியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எந்த கூட்டணியிலே சேர்கிறோமோ அவர்கள்தான் வெற்றி வாகை சூட்டியிருக்கிறார்கள். சென்ற முறை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கூட்டணியில் இருந்தோம், அதிமுக கூட்டணியில். அப்புறம் அதுக்கு முதல்ல கலைஞருடைய கூட்டணியில். இந்த முறையும் நாங்கள் எங்கே கூட்டணி சேர்கிறோமோ அங்கெல்லாம் வெற்றி வரும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டம். வானூர், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், சங்கராபுரம், செஞ்சி, ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, மயிலம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர்னு விழுப்புரம் மாவட்டத்துல 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தோட மக்கள் தொகை 34,58,873 பேர். இந்த மாவட்டத்துல கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில விழுப்புரத்திலிருந்து இணைகிறாரு சமூக ஆர்வலர் திரு உமாபதி அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகள்ல கடந்த கால தேர்தல்கள்ல எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றிகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற நிலவரத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு விவாதத்துக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது வானூர் தொகுதியில 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டப்பேரவை, 4 பாராளுமன்ற தேர்தல், வானூர்ல 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது.
2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வானூர்ல முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. திண்டிவனம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. அதே திண்டிவனத்துல 2009, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள், அதில் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி. உளுந்தூர்பேட்டையை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதே உளுந்தூர்பேட்டையில 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2009, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி சங்கராபுரம்ல 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் அதே சங்கராபுரத்துல 99, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், செஞ்சியில 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அதே செஞ்சியில 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் கட்சி என்று பார்க்கும்பொழுது அதிமுக ரிஷிவந்தியத்துல 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியத்திலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் 1 முறை வெற்றியை பெற்றிருக்கிறது அதிமுக. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதே கள்ளக்குறிச்சியில முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக மயிலத்தில் 1 முறை வெற்றியை பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் 2009, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. திருக்கோவிலூரிலும் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி திமுக. திமுக பார்க்கும்பொழுது பெற்றிருக்கக்கூடிய வெற்றி விழுப்புரத்துல 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. செஞ்சியை பொறுத்தவரைக்கும் 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டிவனம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. வானூர் தொகுதியை பொறுத்தவரை 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அதே திமுக அடுத்ததாக மற்ற சட்டப்பேரவை தொகுதிகளில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகள், உளுந்தூர்பேட்டையில 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே உளுந்தூர்பேட்டையில 99 மற்றும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்ததாக அதே சங்கராபுரத்தில் 2004, 2009 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், திமுக ரிஷிவந்தியம் தொகுதியில 99, 2004, 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள், அடுத்ததாக பாமக என்று பார்க்கும்பொழுது 91 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டப்பேரவை, 4 பாராளுமன்ற தேர்தல்கள். செஞ்சியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில். 99 அதே செஞ்சியில் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது. மேலும் சங்கராபுரத்தில் 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது பாமக. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது பாமக. தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், பாமகவை பொறுத்தவரை திண்டிவனத்தில் 2004ஆம் ஆண்டு திண்டிவனம், வானூர், விழுப்புரம் இந்த 3 தொகுதிகளிலுமே 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது பாமக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ். செஞ்சியை பொறுத்தவரை 9 தேர்தல்கள்ல 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ். அதே செஞ்சியில 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மயிலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், அதே காங்கிரஸ் கட்சி பார்க்கும்பொழுது ரிஷிவந்தியத்தில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. வானூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 99 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் விவரங்கள், அடுத்ததாக மதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த 9 தேர்தல்களில் 99ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திண்டிவனத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதே 99 விழுப்புரத்திலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதிமுக. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது செஞ்சி தொகுதியில் மதிமுக.
அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் கட்சிகள். பிற கட்சிகள் 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் ரிஷிவந்தியத்தில் தேமுதிக ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்ததாக திருக்கோவிலூரில் தேமுதிக ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் விக்கிரவாண்டியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள். அதே விஷயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. வானூர் தொகுதியை பொறுத்தவரை 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதே 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திருக்கோவிலூரிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். உளுந்தூர்பேட்டையிலும் 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கட்சிகளின் கடந்த கால தேர்தல் வெற்றிகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து விவாதத்திற்குள் செல்லலாம். விழுப்புரத்திலிருந்து சமூக ஆர்வலர் திரு உமாபதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு உமாபதி. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடந்த கால தேர்தல்களில் 18 முறை வெற்றிகளை அங்க பதிவு செய்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் வெற்றிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? உள்கட்டமைப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல அவங்க கடந்த காலங்களில் ஏற்கனவே செய்து வைத்திருந்த வேலைகள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டு மட்டும் இந்த 3 விஷயங்களிலுமே சற்று 5 ஆண்டுக்கு முன்பு எந்த புள்ளியில் இருந்தாங்களோ அதே புள்ளியில் இருக்கிறதா தான் இங்க இருக்கிற மக்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இது மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த வெற்றியில் பெரும்பங்கு அதிமுக வெற்றி பெறுகிற போது பாமக அவர்களோடு இருந்திருக்கிறது. திமுக வெற்றி பெறுகிற போது பாமக திமுகவோடு இருந்திருக்கிறது. இங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு குரூஷியல் ஃபேக்டரா தேர்தலில் இருந்துட்டு இருக்கு. திரு உமாபதி, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலம் என்பது எப்படி இருக்கிறது? திமுகவோட பலம் கடந்த காலங்களில் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த விழுப்புரம், திரு பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் முதல் முறையாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு இது மந்திரிக்கான தொகுதியாக மாறியது. அதைத் தொடர்ந்து அதிமுகவில் வென்றவரும் அமைச்சராகி இருக்கிறார். பின்பு திமுகவில் வென்ற போதும் அவர் அமைச்சராகி இருக்கிறார். அதன் பிறகு கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சண்முகம் அவர்களும் அமைச்சராகி இருக்கிறார். அது அமைச்சருக்கான தொகுதியாகவே விழுப்புரம் தொடர்ந்து இருந்து வருவதால் திமுக முன்பு அவர் அமைச்சராக இருந்தபொழுது மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டிடங்களை கட்டி கொடுத்தது போன்றவை அவருடைய சாதனையாக முன்பு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கடந்த தேர்தலில் திரு சி வி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். திரு உமாபதி, இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு கொள்முதல் நிலையங்கள் அமைத்து தர வேண்டும், வீடூர் மற்றும் கோமுகி அணைகளை தூர்வார வேண்டும், சிறு நகை தொழிலாளர்களுக்கு அங்கே தொழிற்பேட்டை அமைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு. ஆக இந்த கோரிக்கைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு எதிரொலிக்கும்? நிச்சயமா அதை விட மிக பிரதானமான கோரிக்கை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் அமைப்பு தருவோம் என்று தொடர்ந்து 2 கட்சிகளுமே கடந்த கால தேர்தலில் வாக்குறுதியாக அளித்திருந்தாலும் கூட அதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்ததாகவே தெரியவில்லை. அது அந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் இருக்கும். அதே போல நந்தன் கால்வாய் திட்டத்தில் அது விவசாயிகளுக்கு, ஏன்னா விழுப்புரம் மாவட்டமே விவசாயம் தான் பிரதான தொழில், அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டம் மத்திய அரசின் முட்டுக்கட்டையால் தடுத்து நிற்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட மாநில அரசில் இருக்கிற எம்எல்ஏக்கள் போதிய அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த திட்டம் இந்நேரம் நடைமுறைக்கு வந்திருக்கும். அது விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நந்தன் கால்வாய் திட்டமும் விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டிய கள்ளக்குறிச்சி சார்ந்து இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுடைய பிரச்சனையும் பிரதானமாக இருக்கும். அதே போல மரக்காணம் பகுதிகளில் இருக்கிற மண் இந்தியாவிலேயே தர்பூசணி விளைச்சலுக்கான சிறப்பான மண் என்பது பல காலமாக அங்கு இருக்கிற மக்களால் சொல்லப்பட்டாலும் கூட அங்கு மத்திய அரசின் சார்பாக அங்கு விதை ஆராய்ச்சி பண்ணை ஒன்று நிறுவப்பட்டிருக்குமானால் இன்று உலகம் முழுவதும் தர்பூசணியை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடமாக அது மாறி இருக்கும். அது அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள். இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் பல நாள் சொல்லியும் கூட கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை.
அதே போல நகை தொழிலாளர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 17,000 நகை தொழிலாளர்கள் நகை தொழிலை நம்பி இருக்கிற சிறு நகை தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாமலும் கவனிக்கப்படாமலுமே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நகை தொழில் விழுகிறதோ அப்பொழுதெல்லாம் கோயம்புத்தூரில் தற்கொலை எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது விழுப்புரத்தினுடைய அதனுடைய தாக்கம் இருக்கும். குறிப்பாக இந்தியாவிலேயே 5வது மிகப்பெரிய உற்பத்தி கேந்திரமாக நகை உற்பத்தி கேந்திரமாக சிறுநகை உற்பத்தி கேந்திரமாக விழுப்புரம் இருந்து வருகிறது. இங்கே கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட நகை தொழிலாளர் தற்கொலை எண்ணிக்கையில் சேர்ந்திருந்தாலும் கூட அதற்கு உரிய முக்கியத்துவத்தை கடந்த காலத்தில் 2 எம்எல்ஏக்களும் தந்ததாக தெரியவில்லை. கடந்த தேர்தலில் சண்முகம் அவர்கள் அவருடைய நகை தொழிலாளர்களுடைய சங்க கட்டிடத்திற்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பேன் என்ற வாக்குறுதி எல்லாம் கூட கொடுத்து விட்டு போனார். ஆனால் அந்த வாக்குறுதி இன்று வரை அதற்கான சிறு கவனத்தை கூட அவர் எடுக்கவில்லை என்பது நகை தொழிலாளருடைய வருத்தம். திரு உமாபதி, இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் என்ன மாதிரியான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கப்பட்டது? இப்ப நீங்க வந்து சொன்னீங்க நகை தொழிலாளர்களுக்கான தொழில்பேட்டை அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பல தரப்பட்ட மக்களுக்காக பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இப்ப வர இருக்கக்கூடிய தேர்தல்களில் அந்த மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? இப்போ கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளில் வளர்ச்சி என்ற ஒரு பகுதி இருக்கும், தேவைகள் என்ற ஒரு பகுதி இருக்கும். இவங்க இந்த தேவைகளை இந்த 5 ஆண்டுகள் கடந்து வருவதற்கே இந்த 5 ஆண்டுகள் போதுமானதாக இருந்தது என்று நினைக்கிறேன். அவங்க வளர்ச்சி என்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் கூட ஸ்கோர் பண்ண மாதிரி தெரியல. அங்கங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதிக்கான தேவைகளை சிறு அளவில் மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் கொண்டு வரலை. இங்கே 24க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் அதை முடித்து வெளிவருகிற மாணவர்களுக்கு ஒரே ஒருவருக்கு வேலை கொடுப்பதற்கு கூட இங்க இண்டஸ்ட்ரி கிடையாது. தொடர்ந்து பெரிய இண்டஸ்ட்ரிகளை கொண்டு வருவதாக, தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று வாக்குறுதிகளை தந்த எவரும் அந்த வாக்குறுதியை சிறிதளவு கூட நிறைவேற்றவில்லை. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு இண்டஸ்ட்ரி கூட இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கொண்டு வரல. வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆர்கே நகர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்துல 5வது முறையா முதல்வரா இருக்காங்க. சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவின் வெற்றிவேல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த வருடம் ஜூன் மாதம் அங்கு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட 27 பேரும் டெபாசிட்டை பறிகொடுத்தாங்க. வரும் சட்டமன்ற தேர்தலையும் ஆர்கே நகர் தொகுதியில தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட போறாங்க. ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட செய்ய வேண்டும் என்கின்ற லட்சியத்திற்காகத்தான் நான் அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இது கடந்த ஜூன் மாதம் ஆர்கே நகர் தொகுதியில வாக்கு சேகரிக்க சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துல சொன்னது. ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்காக அவர் செயல்படுத்திய திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய செய்தி அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு மாலன். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு தொகுதி மக்கள் கிட்ட நம்ம ஒரு கருத்து கணிப்பை எடுத்து 4 கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறது ஒவ்வொரு கேள்வியா நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாக மக்களிடத்தில் நான் முன்வைத்த கேள்வி, ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த தொகுதி மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் எதன் அடிப்படையில வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லிருக்காங்க வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 17% பேர் சொல்லிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 51% பேர் சொல்லிருக்காங்க. பிரச்சனை மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 31% பேர் சொல்லிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 1% பேர் சொல்லிருக்காங்க. ஆக மக்கள் சொல்லிருக்கக்கூடிய கருத்துக்கள், அவங்களுடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். திரு மாலன் அவர்களிடம் கேட்கலாம். திரு மாலன், இப்போ கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 51% பேர் சொல்லிருக்காங்க. இப்போ ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 சட்டமன்ற தேர்தல்ல 6 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அங்க வந்து ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுடைய பிரதானமான ஒரு கோட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா அதுல வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 2-3 முறை ஜெயித்திருக்கிறது. ஒரே ஒரு முறை தான் திமுக அங்க வந்து ஜெயித்திருக்கிறது.
இந்த நீங்க கொடுத்திருக்கிற கணிப்பின் அடிப்படையில் என்ன ஒரு கேள்வி எனக்கு வருகிறது என்று சொன்னா, இது இடைத்தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இருந்த நிலவரமாக இருக்கலாம். அந்த இடைத்தேர்தலில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தலில் 74% வாக்கு பதிவானது. ஜெயலலிதா 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போ அதுக்கு முந்தின தேர்தலில் திமுக 50,000 வாக்குகள் அங்கே பெற்றிருந்தது. அவங்க தேர்தலை புறக்கணிக்கல. அவங்களை எதிர்த்து நின்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கும் வாக்களித்த மாதிரி தெரியல. இப்போ அவங்களும் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்திருந்தால்தான் அந்த 1.5 லட்சம் வாக்குங்கிற ஒரு வித்தியாசம் வந்திருக்கும். அது தமிழக அரசியலேயே ஒரு புதிரான ஒரு கேள்வி. அதாவது திமுக கிடைத்த இந்த 50,000 வாக்குகள் எங்கே போயின? அந்த 50,000 வாக்குகள் ஜெயலலிதாவுக்கே கிடைத்தது என்று சொன்னா, இப்போ திமுகவினரே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதாக தான் அது ஆகுது. ஆனா இதுல நீங்க வேட்பாளர் அடிப்படையில் அவர்கள் 17% தான் வாக்களிக்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. அது மற்ற பொதுவாக பேசப்படுகிற தேர்தல்கள் அது ஒருவேளை இருக்கலாம். அது இந்த தேர்தலில் அதனால கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு தொகுதியாக அது இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி ஒரு சிறப்பான கவனம் பெற்ற ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில 31% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ கடந்த கால தேர்தல்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவோட பிரதான ஒரு தொகுதியா தான் இருந்திருக்கிறது. அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் செயல்பாட்டுல அதிமுக மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, அது ஒரு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னாலும் சென்னையினுடைய மற்ற பகுதிகளோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு வளர்ச்சியில் பின்தங்கிய ஒரு தொகுதியாக தான் இருந்தது. அதனால மக்கள் அதுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. அது இப்போ இவங்க முதலமைச்சருடைய தொகுதியாக அது ஆனதற்கு பிறகு அதுல மாற்றங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திருமாலன். அடுத்தபடியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேள்வி நம்ம முன் வச்சோம். அது என்ன கேள்வி அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஆம் அப்படின்னு 52% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி விவாதிக்கலாம். திருமாலன், இப்போ முதலமைச்சர் பதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொறுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பதவி. இப்ப முதலமைச்சர் அவருடைய தொகுதிக்கு அடிக்கடி போக முடியாது. அதனால அந்த தொகுதியைச் சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது முக்கிய நிர்வாகிகளோ தான் தொகுதி மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே நம்ம விஷயம் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகளை மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக எளிதில் அணுகக்கூடிய வகையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி 52% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இதுல ரெண்டு ஒரு ஆச்சரியமும் இருக்கு, ஒரு ஆச்சரியம் இல்லாத ஒரு விஷயமும் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, பொதுவாக ஜெயலலிதா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம், அவர் எளிதில் அணுக முடியாதவர் என்பது மத்திய அமைச்சர்களிலிருந்து அவருடைய எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம். ஆனா இதுல அணுகக்கூடியவர் என்பவர்கள் தான் 52% பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு பிரதிநிதியை அவங்க நியமித்திருக்காங்க. அந்த பிரதிநிதி இது முதலமைச்சரோட தொகுதி, அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற தொகுதிங்கிறதுனால அவர் திறம்பட வேலை செய்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுது. அதனால அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய பாஸ் அவங்க நேரடியாக இதை பார்க்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்க இன்னும் சிறப்பாக வேலை செய்வதுதான் இயல்பான ஒன்றாக இருக்கும். அதுவே பார்க்கும்பொழுது இல்லை அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அதிருப்தி இல்லது அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல அவர்களை அணுக முடியாம போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இதுல என்னன்னா, இப்போ அந்த 48% பேர் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்போ அது வெறும் ஒரு சர்டிபிகேட் வாங்குவது அல்லது வேற ஏதோ ஒரு உதவித்தொகை பெறுவது, நலத்திட்டங்கள் பெறுவது அப்படின்னா அந்த பிரதிநிதியின் மூலமாக அது நடந்திருக்கும். ஆனா அவங்க முதலமைச்சராக இருக்காங்கிறதுனால வேற சில தனிப்பட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வைப்பதற்கு விரும்பி இருக்கலாம். அப்போ அவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் போது அது சாத்தியம் இல்லாம போயிருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில மக்கள் கிட்ட நான் முன்வைத்த 3வது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டப்போ அவங்க அதிகபட்சமா மக்கள் சொல்லியிருக்காங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி 73% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 27% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி
நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். திரு மாலன், இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி 73% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மக்கள் வந்து ஒரு திருப்தியா இருக்காங்க அந்த தொகுதியில அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா. ஏன்னா அதுல வந்து 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு வந்து அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவங்க சொன்ன ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்நாளில் இந்த தொகுதியை நான் மறக்க மாட்டேன், இது வந்து என்னுடைய இதயத்தில் தனியான ஒரு இடம் பிடித்திருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு சென்டிமெண்டலான காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசத்துல எந்த தொகுதியிலும் ஜெயிச்சது கிடையாது. ரெண்டாவது, அப்போ அவங்க தேர்தலை சந்தித்த சூழ்நிலை, அப்போ வந்து வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் அப்புறம் உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு மீண்டும் அந்த தொகுதியில போட்டியிட்டாங்க. அவங்களுடைய கரியர்ல வந்து அது ஒரு மிக முக்கியமான தருணத்துல போட்டியிட்டாங்க. அதனால வந்து அவங்க அந்த தொகுதிக்கு வந்து அதை தன்னுடைய தொகுதியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்பது இந்த இதுல இருந்து தெரிகிறது. அதனால அந்த தொகுதிக்கு நிறைய செய்திருப்பார்கள். பொதுவாகவே இந்த மாதிரியான விஐபிகள் ஏதாவது ஒரு தொகுதியை தன்னுடைய தொகுதியாக வளர்த்தெடுப்பது என்பது உண்டு. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அமேதி ராகுல் குடும்பத்தினுடைய, ராஜீவ் குடும்பத்தினுடைய தொகுதியாக அது இருக்கு. அதே மாதிரி இதை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று அது புரிகிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு மாலன். அடுத்ததாக இறுதியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மக்களிடத்தில் நாம் முன்வைத்த ஒரு கேள்வி, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அதாவது இப்பொழுது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில தான் போட்டியிட போறாங்க. அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு விட்டது. நம்ம கேட்ட கேள்வி, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆம் வெற்றி பெறுவார் அப்படின்னு 66% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 31% பேரும், முடிவு செய்யவில்லை அப்படின்னு 3% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. திரு மாலன், இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படின்னு 66% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பெர்சன்டேஜ் அப்படியே ஓட்ஸா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மீண்டும் அங்க போட்டியிடுவேன் என்று அவங்க அறிவித்ததே வந்து அவங்களோட வெறும் கான்பிடன்ஸ் லெவலை மட்டும் காட்டல. அவங்களுக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால அந்த தொகுதியை பற்றி ஒரு சர்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஏஜென்சிஸ் வச்சு ஒரு சர்வே பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தையும் அங்கதான் துவக்குறாங்க. அதனால வந்து இது நிச்சயமாக இதற்கு மேல கூட அது இந்த எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வே எடுக்கும்போது அங்க மக்கள் சொல்லிருக்கக்கூடிய விஷயம், இந்த கடந்த 10 மாதங்கள்ல அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகு 7000 LED பல்புகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு, மேம்பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, அரசு கலை கல்லூரியை வந்து திறந்து வச்சிருக்காங்க, ஐடிஐ வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவருடைய வெற்றியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஆமா, நீங்க இதெல்லாம் செய்யப்பட்ட காலகட்டம் பாத்தீங்கன்னா 1 வருடம் கூட இல்லை. அந்த இடைத்தேர்தல் நடந்தது ஜூன்ல நடந்தது. இன்னும் ஜூனுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. அந்த குறுகிய காலத்துக்குள் இதை செய்து கொடுத்திருக்காங்கன்னா அதை அவங்க முதலமைச்சராக இருப்பதனால் அதை செய்யவும் முடியும். அவங்களால அதை செய்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு உறவை அவங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருப்பதனால்தான் அந்த தொகுதியில மீண்டும் போட்டியிடுறாங்க. அதனால இதை தொடர்ந்து அவங்க செய்வாங்க என்று நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இல்ல, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு 31% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவர்கள் எதிர்க்கட்சிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் எதிர்பார்த்தது வேற ஒரு விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்திருக்கலாம். பெரிய தொழிற்சாலைகள் வர வேண்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் வர வேண்டும், அந்த மாதிரி வேற ஒரு ஃப்ரீபீஸ் சம்பந்தப்பட்ட நலத்திட்டங்கள் வர வேண்டும், அந்த மாதிரியான வேற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகளுடைய பிரதிபலிப்பாகவும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த தொகுதியில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி கருத்து கணிப்பு நம்ம நடத்தி மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதாவது எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு 52% பேரும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு 73% பேரும், மிக முக்கியமாக மீண்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு 66% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன முடிவு செய்ய போறாங்க அப்படிங்கறத நமக்கு மே 16ஆம் தேதி தான் தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் ஞாபகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.